பண்டமாற்று முறை அப்படிங்கிறது நிறைய வரவு செலவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மனஸ்தாபங்கள் வருது, நிறையா குளறுபடிகள் நடக்குது, நிறையா வந்து ஒரு சரியான ஒரு முறையான ஒரு புரிதல் இல்லாமல் நடக்குது. அப்படிங்கிறனால பண்டமாற்று முறை அப்படிங்கிறது பண்டைய காலத்திலேருந்து மாற்றங்கள் வர வர மாற்றி அமைக்கப்பட்டது. மாற்றி அமைக்கப்பட்ட வாட்டி அந்த ஓட்ட காயின் வாசர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஓட்ட காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1947 சுதந்திரம் கிடைச்ச வாட்டி 1950 காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் குடியரசான வாட்டி அச்சிடுறாங்க. அப்படி அச்சிடும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காந்தி தாத்தா பின்னால் இருக்கக்கூடிய சின்னங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அசோக ஸ்தூபி சின்னம் வச்சு ரூபா நோட்டு அடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த 2025 காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களையும் மல்டிபிள் ஆகி இன்றைக்கி அதிகபட்ச மதிப்புடைய ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாயாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 2000 நோட்டு இருந்துச்சு, அப்புறமேட்டு வந்து அதை செல்லாதுன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் நோட்டு அதிகபட்ச மதிப்புடைய நோட்டாக கணக்கில் இருக்குது, புழக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் அதை பற்றி சுவாரஸ்யமான தகவலாம் தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது என்னென்னு சொல்லிட்டோம்னா 1996 தான் முதல்ல காந்தி தாத்தாவுடைய உருவப்படம் பொறிச்ச நோட்டு அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. அப்படி வெளியிட்ட வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 வருஷம் கழிச்சு 2005ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க, அப்போ ஒரு சூழ்நிலையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா காந்தி தாத்தாவுடைய ஃபோட்டோவில் ஆல்டர்னேட் பண்ணி ஒரு சில மாற்றங்களை புது விஷயங்களை உள்ளோட நோட்டில் புகுத்தி ஒரு 16 மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டில் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 16 மொழிகள், நம்ம தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய மொழிகள்லாம் ஒரு 16 மொழிகளை வரிசைப்படுத்தி அதில் அச்சிட்டு ஒரு ரூபாய் நோட்டுங்கிறத வெளியிடுறாங்க. அதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 2016 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நைட்டில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து டிமானிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதாவது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை. அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் காரணமாக அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பழைய 500 ஆயிரங்கள் அப்படிங்கிறது அன்னைக்கு புழக்கத்தில் இருந்து செல்லாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 500 ஆயிரங்கள் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா புதிய 500 மற்றும் 2000 1000க்கு பதில் 2000 நோட்டு அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ள புகுத்திருந்தாங்க புது 500 மற்றும் 2000 நோட்டில். என்னென்னு சொல்லி கேட்டோம்னா செறிவூட்டப்பட்ட விஷயங்கள், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வையற்றவர்கள் இப்படி கையில் இப்படி தடவி பார்த்தாங்கனாலே இந்த ரூபாயோடைய மதிப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சில புதுமையான விஷயங்கள், நுண்ணறிவு மிக்க ஒரு சில விஷயங்களை புதுமையான விஷயங்களை இப்போ நோட்டில் புகுத்தி இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதன் காரணமாக வந்து பார்த்தோம்னா அந்த புதிய 2000 நோட்டு அப்படிங்கிறது அன்றைக்கி ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா அந்த 2016 காலகட்டங்களில் 17 காலகட்டங்களில் ரொம்ப ஒரு மிராக்கலாக பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா, இதெல்லாம் யார் அச்சிடுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க யார்கிட்ட சொல்லி அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன்னா இந்திய பாதுகாப்பு அச்சகம் மற்றும் இந்திய நாணயங்கள் உற்பத்தி கழகம், இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரூபா நோட்டு அப்படிங்கிறது அடிக்கிறாங்க. ஓகேங்களா, ரூபா நோட்டில் வந்து அதிகபட்சம் 500, கம்மியாக 10 ரூபா நோட்டு. ஓகேங்களா, 10, 20, 50, 100, 500 இதெல்லாம் ரூபா நோட்டோட வேல்யூவேஷன், மல்டிபிள் ஆஃப் வேல்யூவேஷன்ஸு. காயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்மிபட்ச காயின்னு சொல்லி பார்த்தோம்னா ₹1, அதிகபட்ச காயின்னு சொல்லி பார்த்தோம்னா ₹1000 காயினாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாம் யாருக்கு அடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிக மிக பேரும் புகழோட வாழ்ந்தவங்க, சாதனை செஞ்சவங்க, மக்களுக்கு வந்து ரொம்ப நேர்மையான முறையில் நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தவங்க, வரலாற்று தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், மன்னர்கள், நினைவு சின்னங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸாக வெளியிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இனி இதோட பார்ட் 2 வீடியோ அப்படிங்கிறத நம்ம அடுத்து மேக் பண்ணலாங்க.